அதாவது சி ஓட்டர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது வட இந்தியாவில். இவங்க வந்து நிறையா தேர்தல் சமயத்தில் சர்வே எடுத்திருக்காங்க, கருத்து கணிப்பு இதெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப கரெக்டாக இல்லைனாலும் ஓரளவு நெருக்கி இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நிறையா எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி சீட்டு ஜெயிப்பாங்க இல்லை ஜெயிப்பாங்கன்னெலாம் சொன்னால் கொஞ்சம் நெருக்கி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன கரெக்டாக இல்லைனாலும் அவங்க சொன்ன கருத்துப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வட இந்தியாவில் இந்த சி ஓட்டரை வந்து ரொம்ப பேர் நம்புவாங்க. அவங்க இப்போ தமிழ்நாட்டில் சி ஓட்டர் வந்து கணக்கெடுப்பு, தேர்தல் கணக்கெடுப்பு போட்டிருக்காங்க. இது ஸ்டாலின் பணம் கொடுத்து பொண்ணார், இதெல்லாம் பொய். அவங்க வந்து ஓரளவு நடுநிலைமையான ஊடகங்கள் அவங்க போட்டிருக்காங்க. சி ஓட்டர்னாலே நம்புவாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராகணும்னு அவங்க ஒரு கணிப்பு நடத்தினாங்க. ஏன்னா சில பேர் இப்போ சொல்லுவாங்க அவன் பொய் சொல்கிறான், அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா அது சி ஓட்டரை பற்றி போய் பாருங்கள், சம்மந்தப்பட்டவங்களாம் சி ஓட்டரில் போய் பாருங்கள், அவன் எப்படி இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு ஆதரவு 27%. 27% வந்து ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு. முதலிடத்தில் நிற்கிறார் ஸ்டாலின், உண்மையை சொல். 2வது இடத்தில் விஜய் நிற்கிறார் 18%. நம்ம புறந்தள்ளிட முடியாது, அவன் பொய் சொல்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதில் வந்து இது எப்படி இருக்குது அதில் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸ்டாலினையும் திமுகவையும் அகற்றணும், தூக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். எதிர்ப்பக்கம் இருக்கிற அரசியல்வாதிகள். 3வது இடம் எடப்பாடிக்கு 10%. அது எடப்பாடிக்காக போட்ட ஓட்டு இல்லை, எடப்பாடிங்கிற தனி மனிதனுக்காக போட்டதில்லை. அதிமுக ஆதரவு ஓட்டு 10%, 3வது இடம். 4வது அண்ணாமலை 9%. அதுவும் அண்ணாமலைக்கு போட்ட ஓட்டு இல்லை, பிஜேபிக்கு போட்ட ஓட்டு. எடப்பாடிக்கு போட்ட ஓட்டு அதிமுக சப்போர்ட்டர்ஸ். அண்ணாமலை 9 வந்து அண்ணாமலை என்ற தனி மனிதருக்கான ஓட்டு இல்லை, பிஜேபிக்கான ஓட்டு. இந்த கருத்து கணிப்பை நம்ம பக்காவாக பார்த்து என்ன முடிவு பண்ண அரசியல்வாதிகள் தான் சுயநலவாதியாக இருக்கானே, எல்லா பக்கம் பணத்தை வாங்கிட்டு கட்சியை தோக்கடிக்கிறானே, என்னத்தை சொல்கிறது? நீங்கள் நல்லா யோசிங்க. எடப்பாடிக்கு 10, அண்ணாமலைக்கு 9, அப்போ ரெண்டையும் சேர்த்தா 19. ஸ்டாலின் 27 இருக்கார். மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்ந்தால் நிறுத்தி வரலாம்ல. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி காலத்தின் கட்டாயம் இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களுக்குள்ளே தகராறு இருந்தாலும் பகை உணர்வு இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் 2 பேரும் சேருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஆக 19 வருது, இவருக்கு விஜய்க்கு 18ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேர்தல் கணக்கு போட்டு தான் அந்த தேர்தல் 2026 நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். அப்போ தான் திமுகவை தோக்கடிக்க முடியும். ஆனால் இப்போ இப்படி இருக்க கள நிலவரம் இதுதான். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு பாருங்க, டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்த்தாரு. அமித்ஷா கிளீனாக சொல்லிட்டார் அதிமுகவோட கூட்டணி உறுதியும். வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, ராஜினாமா பண்ணுற துணி, அதாவது அதிமுகவோட கூட்டணி வேணாமா, எதுக்கு வேணாம், வாங்குறதே 9%. இந்த 9% வச்சு நீங்கள் தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? முட்டாள் கூட இப்படி இந்த மாதிரி முடிவை சொல்ல மாட்டானே. ஏதோ உங்களுக்கு 15, 20ன்னு நெருக்கி வந்தால் 9% வாங்கிக்கிட்டு பாஜக தனியாக நிற்கணும். நான் தனி தொண்டனாக இருப்பேன், விரைவில் தலைவர் இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க யார் வராங்கிறத, இப்படியெல்லாம் பேசி அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக கருத்தை தெரிவிக்கிறார். நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. இதனால தான் எனக்கு அண்ணாமலை மேலே கோபம். இவர் திமுக ஏஜென்ட்டுங்கிறது சந்தேகமே இல்லை. அவர் பிஎம் மூலமாக ஸ்டாலின் இவருக்கு பணம் கொடுக்காவிட்டால் இவர் இந்த அளவுக்கு கூட்டணியை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு கிடைத்த செய்தி, உறுதியான செய்தி, அண்ணாமலை பாஜக கூட்டணியை கெடுத்து ஸ்டாலின் சிஎம்மாக முதலமைச்சராக வருவதற்கு துணை போகிறாருங்கிற குற்றச்சாட்டுக்கு இதை எடுத்துக்கோங்க. சி ஓட்டரில் 9 தான் விழுகுது. அவங்களுக்கு இப்போ எடப்பாடி 19 வாக்கிடலாம்ல, அப்போ தானே 27 கிட்ட போக முடியும். அந்த ஆள் 27 இருக்கேன், இங்கே ஒரு 9 வச்சுக்கிட்டு நான் தனியாக நிற்பேன். எடப்பாடி என்ன எனக்கே புரியலை. அப்போ கூட்டணியை கெடுக்கிறார். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வந்தது? மத்திய பாஜக முடிவு பண்ணுறாங்க, ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. ஒரு தொண்டனா, ஒரு தலைவரை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே.
ஏன் இப்படி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு இது தேர்தலை கெடுக்கிறீங்க? மறுபடியும் திமுக என்ற சமூக விரோத கட்சி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் ஏன் துணை போகிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. நல்லா யோசிங்க வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள். நான் அண்ணாமலை மேலே சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி உண்மையாக இருக்குது? பாஜக இவங்களுக்கு அவர் எப்படி துணை போகிறார் ஸ்டாலினுக்கு? புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். யாரையுமே நம்ப முடியலை. எவனும் யோகியம் கிடையாது நாட்டில். அவ்வளோதான். யாருக்கு யார் துணை போகிறது? முதலேருந்தே சொன்னேன், பிஜேபி வந்தால் திமுகவுக்கு பி டீம். இப்போ அண்ணாமலை அவருடைய ஏஜெண்ட்டாக இருக்காருங்கிறத அவர் இந்த கூட்டணியை கெடுப்பதிலிருந்தே தெரிகிறது. எல்லாம் ஒன்று சேர்றதை விட்டுட்டு பிரிப்பதில் முயற்சி செய்கிறார். புரிஞ்சுக்கங்க. நான் யாரையும் தாக்கணுங்கிறது இல்லை. கூடிய சீக்கிரம் பாருங்கள், இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். அரசியலில் மனசாட்சி வேணும். ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, பொய்யா பேசுகிறது, இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை இந்த தமிழ்நாடு பார்த்ததில்லை. கருணாநிதி ஒருவர் தான் அதை செய்து கொண்டிருந்தார். இப்போது அண்ணாமலையும் அதே பாணி. ஆனால் கருணாநிதி கூட தான் கட்சி வரணும்னு தான் நினைப்பார். பணத்தை வாங்கிட்டோ ஏதோ வாங்கிட்டோ இன்னொரு கட்சி வரணும்னு நினச்சது இந்த தமிழ்நாடு சரித்திரத்திலே இல்லை. கருணாநிதி அதை செய்யவே மாட்டார். அவர் கட்சி ஜெயிக்கணும், தான் முதல்வர் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு திரும்ப சொல்கிறேன், 10+9 19% கொண்டு வாங்க. உங்கள் சுயநலத்துக்காக பாஜகவை தனியாக நிற்க வைத்து ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்கு துணை போகாதீர்கள். முதல் கருத்து இது மனசிலிருந்து நான் உள்ளபூர்வமாக யாரையும் தாக்கணுங்கிறதுக்காக இல்லை, உண்மையாக நான் பதிய விரும்பக்கூடிய கருத்து.